Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு வீடியோல ஆட்டுக்கால் சூப் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு குக்கர் வெச்சுக்கோங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. நல்லா கழுவி சுத்தம் பண்ணியிருக்க ஆட்டுக்கால் சேர்த்துக்கிறேன். கால் சேர்த்துட்டு நல்லா நிறையவே தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். புதினா இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு. மிளகு பொடி ஒரு ஸ்பூன், மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், சீரகப்பொடி அரை ஸ்பூன், கரம் மசாலா அரை ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குக்கர் போட்டு மூடி விட்டுருங்க. இது வந்து மிதமான சூட்டில் ஒரு 7லேருந்து 8 விசிலுக்கு நல்லா விட்டுக்கோங்க. இப்போ 8 விசில் வந்துருச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா காலில் நல்லா வெந்திருக்கும். இப்போது இதை ஓரமாக வச்சுட்டு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நான் வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன், பொடியாக நறுக்கி. சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி வதக்கின உடனே இதோட வேக வச்சுருக்க ஆட்டுக்காலை சேர்த்துக்கோங்க. சூப்பை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இது கொதிக்க விடுங்க. அதுக்கு மேலே வேண்டாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா கொதி வந்துட்டுருக்கு. அவ்வளோதான், நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆட்டுக்கால் சூப் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.